அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தாத்தா தாத்தா ஆஹா வந்துருச்சு. குற்றால அருவி மாதிரி கொட்டிடுறேன். நேரம் தாழ்த்தாமல் தருவாய். அருமை சுவாமிநாதன். சுவாமிநாதன் என்ன சார்? சாமி இதெல்லாம் உங்க வீட்டுல உட்காந்து எழுதலாம்ல, என்ன எழுதிட்டு இருக்கீங்க சார்? உங்க தாத்தாவோட 75வது பிறந்த நாள பவழ விழாவா சிறப்பா கொண்டாட போறாங்க. அந்த பொது மேடையில உங்களை பேச வைக்கணும்னு சொல்லிருக்காரு. அதுக்காக நீங்க பேச போற உரை இதுதான். இத மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இத மட்டும் நீங்க பேசிட்டீங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க சார். இந்தாங்க. கனடாவில் இருந்து மிக சிறந்த மனித ஒருவர் வருகிறார். ஜப்பானில் இருந்து ஜாக்கி சான் வருகிறார். ஜாக்கி சானா? யோ, அவன் இந்தியனே இல்லையா? அப்புறம் எப்படியா தமிழ்ல பேசுவான்? ஐயா மன்னிக்கணும். இன்றைக்கு வருகிற தமிழ் டப்பிங் படங்களில் மிக சிறப்பாக தமிழை உச்சரிக்கிறவர் அவர். நம்முடைய தமிழ் குழந்தைகள் கூட அவரை ஒரு சிறந்த தமிழன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். என்னடா பண்ற? ஏன்டா சுவாமிநாதனை தாக்கிக்கிட்டு இருக்க? தாத்தா கண்ட கன்றாவில எழுதிட்டு அத கவிதைங்கறான். அத மேடையில வர பேசணுங்கறான். சரசு, என்ன விட என் பையன் நல்லா தமிழை கத்துக்க போறான். நாசமா போச்சு. தமிழ்ல மொத்தம் 3 லட்சம் வார்த்தைங்க இருக்குதுங்க. உங்களுக்கு 3 வார்த்தை தான் தெரியும். அப்படியா? என்னென்ன? சாப்பாடு, தூக்கம், சரசு. அம்மா உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கோங்க. அர்ஜுன், உனக்கு இது லிஸ்ட் இல்லையா? ஆமா தாத்தா. இது இல்லாம தமிழக முதல்வர் அவர்களே, நிதியமைச்சர் அவர்களே, சிறப்பு விருந்தினர் அவர்களே, இப்படி மொத்தம் 147 அவர்களே இருக்கு. அப்படியா? ஒரு வேலை செய். நீ கூட்டத்தை பார்த்து கையெடுத்து ஒரு கும்பிடு போடு. வணக்கம், எனக்கு மேடையில பேசி பழக்கம் இல்லை, அதுவும் தமிழ்ல பேசி பழக்கமே இல்லை, அதனால நான் இங்கிலீஷ்ல பேசுறேன்னு சொல்லி முழுக்க முழுக்க இங்கிலீஷ்லயே பேசு. இங்கிலீஷ்லயா? அங்க வர கூட்டத்துக்கு புரியுமா? தனக்கு புரியலன்னா தான் சார் தமிழன் கை தட்டுவான். ஆங்கிலம் தானே அகிலத்தின் மொழி. பேசுங்கள், தப்பில்லை. தொடர்ந்து நடைபெறப் போகும் கவியரங்கத்தில் தமிழ் கவிதை கேட்டு கேட்டு திகட்டி போயிருக்கும் தமிழ் காதுகளுக்கு ஆங்கில ஊறுகாய் தேவைப்படும். கைத்தட்டுவார்கள். எப்படியும் கூட்டத்துக்கு நானும் வருவேன்ல. ஐயோ, அந்த ஊறுகாங்கிறது சாப்பிடுறது இல்லைங்க, ஊமைங்க. அது ஊமையா பேசுறதோ எப்படி இருந்தாலும் ஊறுகா ஊறுகா தானே. அதாவது நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு. முதல்ல யாராவது கைதட்டினா எல்லாரும் சேர்ந்து தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி கூட்டத்துல நான் முதல்ல கைதட்டினா கூட்டமே சேர்ந்து கைதட்டிடுவாங்க. ஏய், உனக்கு எப்ப கை தட்டணும்னு தெரியாதேடா. அதனால என்ன, நம்ம சாமிநாதன் எதுக்கு இருக்கான்? சாமிநாதா, கூட்டத்துல எப்பப்ப கைதட்டணும்னு நீ எனக்கு சிக்னல் காமி, நான் தட்டிடுறேன். இந்த வம்பே வேணாம். மேடத்தையும் நம்ம கூட கூட்டிட்டு போவோம். மேடம் கண்ணை காட்டினாதான் நீங்க தன்னால கையை தட்டுவீங்க. மேடம், நீங்களும் எங்க கூட வரீங்க. ஓகே? ஐயோ, சிட்டு, இந்த பாவி பைய படுத்துக்கிட்டே நம்மள பாடாப்படுத்துறானே. நீங்க ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லுங்க ஐயா. ஒரேடியா படுக்க வச்சு பள்ளத்துல போட்டு மூடிடலாம். தலைவரே வணக்கம். வாம்மா மலர்கொடி. பாத்தியாடா சிட்டு, மலர்கொடி நம்மளை தேடி படர்ந்து வந்திருக்கு. என்ன பண்றது, இப்பெல்லாம் நீங்க அவளை தேடி போறது இல்ல, அவ உங்களை தேடி வந்திருக்கா. வாங்கக்கா. என்ன சிட்டு, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேங்க, ஐயா கூட இருக்கேன்ல. ஆனா நீங்க தான் கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கீங்க. அப்படியா? இப்ப நான் டயட்ல இருக்கேன். எலெக்ஷன் வேற வருது இல்லையா? உடம்பு அப்படியே ஃபிட்டா வச்சாதான் மாநில சூறாவளி பிரச்சாரம் பண்ண முடியும் இல்ல தலைவரே? ஏண்டா அறிவு கட்டவன, நம்ம கட்சிக்கு மலர்கொடி தாண்டா பிரச்சார பீரங்கி. பாத்தியா, இப்படிதான் பேசுவானுங்க, நம்பி போயிடாதீங்க. ஐயா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாரா? இதுக்கடா வாய்க்கால திறந்து. சரிங்க. எனக்கு தெரியாது. மலரும் சின்ன வயசுல நாட்டு பீரங்கி மாதிரி ஸ்லிம்மா தான் இருந்துச்சு. இப்ப கட்சிக்காக உழைச்சி உழைச்சி பிரச்சார பீரங்கி ஆயிடுச்சு இல்ல மலரு? உட்காரு, ஏன் நிக்கிற? அக்கா நிக்கிறீங்கல்ல, அதான். அப்புறம்
பாப்பா எப்படி இருக்கு? என்ன படிக்குது? நல்லா இருக்கா. இப்ப ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கா. அப்புறம் என்ன, தலைவர்கிட்ட சொல்லி வர எலெக்ஷன்ல பாப்பாவை நிறுத்திடுவோம். இதுக்குதான் மலர் கொடி வேணுங்கிறது. இந்த பொறுப்பை நானே உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு தான் இருந்தேன். சொல்லிட்டீங்கல்ல, வர பவழ விழா மேடையில பாப்பாவையும் மேடை ஏத்திடுவோம். பாப்பாவோ என் பொண்ணு மாதிரி தானே. ஆமா, என் புருஷன் உன் புருஷன் மாதிரி, இப்ப என் பொண்ணு உன் பொண்ணு மாதிரியா? அதுக்கு அவ்வளவு அவசரப்பட வேண்டாம். பாப்பாவா மகளிர் அணி தலைவியா கொண்டு வரணும். அதுக்கு நீ சந்தோஷமா வழி விடுறன்னு நீ அறிக்கை விடணும். பேசிட்டா போச்சு. நீங்க சொன்னா நான் எது வேணாலும் செய்வேன்னு உங்களுக்கு தெரியாதா? அதான் உலகத்துக்கே தெரியுமே. பேசு மலரு. பாப்பாவை மகளிர் அணி தலைவியா ஆக்கிடுவோம். நான் உன்னை மந்திரி ஆக்கிடுறேன். ஐயோ, இந்த பார், அதுக்கு முன்னாடி தலைவருடைய பவள விழா வேலைகளை கவனிக்கணும். புரியுதா? நீ என்ன பண்ற? 5 கோடி ரூபாய் வசூல் பண்ணி தர. என்ன? 5 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல தலைவரே. மலரு, அது இந்த எம்எல்ஏ மந்திரினா தான் இந்த ஜாதி கிதி அதுன்னு பார்க்கணும். சிஎம்க்கு அதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம இவ்வளவு சிரமப்பட்டு அவருக்கு விழா எடுக்கிறது தெரிஞ்சா என்னைக்கு அவர் நம்ம பக்கம் தான் நிப்பாரு. டேய் சிட்டு, நீ என்ன பண்ற? பந்தலுக்கு அட்வான்ஸ் கொடுத்துரு. நல்ல ஒரு சினிமா ஆர்ட் டைரக்டரா பார்த்து சிட்டி முழுக்க ஒரு 50 ஆர்ச்சி வைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடு. 50லாம் வேண்டாம் ஐயா. ஏண்டா? 75 ஆர்ச்சி வைக்கலாமே. எதுக்குடா? தலைவரோட 75வது பிறந்த நாள், அதனால 75 ஆர்ச்சி வச்சே ஆகணும் ஐயா. சரி, மாடம் பிடிச்சா விட மாட்டான். சரி, வச்சிடலாம். அப்புறம் சிட்டு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கய்யா. விழா அன்னைக்கு அந்த கவிஞர் மைக்கு முன்னாடி வந்து பேசும்போது மைக்க ஆஃப் பண்ணிடு. கண்டுபிடிச்சிட மாட்டாங்க ஐயா. ஒரு இளவ அவருக்கு தெரியாதுடா. அவர்கிட்ட மைக்க கொடுத்தா என்ன பேசுறாரு? கங்கையின் காவலனே, கருணையின் விளக்கே, கலங்கரை விளக்கமேன்னு 30 வருஷமா இதே பேசிக்கிட்டு இருக்காரு. மாத்தி பேசுவாருன்னு பார்த்தா பேசவே மாட்டேங்கிறாரு. அப்படி பேசுறது தானே சிஎம் ரசிக்கிறாரு. சிஎம் ரசிக்கிற மாதிரி பேசினாதானே அவன் வண்டி ஓடும். அவரு உங்களை மாதிரி தானா? நான் என்னமோ அவர் பெரிய கவிஞர்னு நினைச்சேன். நிஜ கவிஞர்லாம் ரொம்ப ரோஷமா இருப்பாங்க அக்கா. அவங்களாம் டெய்லி சிஎம் வீட்டுக்கு போய் முதுகு சொரிஞ்சு விட மாட்டாங்க. விடுறா, நம்ம தலைவர் சிஎம் ஆனா நீதான் அவை கவிஞர். அப்புறம் தலைவரே, அர்ஜுனுக்கு ஆப்போசிட்டா வர எலெக்ஷன்ல நம்ம பாப்பாவை நிறுத்துறோம். எவன் தடுக்கிறான்னு நான் பாக்குறேன். எல்லாருமே திருடங்கதா, சொல்ல போனா குருடங்கதா. நம்ம நாட்டுல நடு ரோட்டுல, நம்ம நாட்டுல ரோட்டுல, வீட்டுல, காட்டுல எல்லாருமே திருடங்கதா, சொல்ல போனா குருடங்கதா. பொன்னான பாரதம் புத்தி கட்டு போச்சு. என்னக்கா டீ கடையும் பூக்கடையும் பத்திச்சா? ஏன் தம்பி? இல்ல கடை பக்கத்துல ஒரு சீட்டே வருது. போ டாப்ல போயிட்டு இருக்க. உனக்கு என்ன? அதனால டாப்பு எங்க வீட்டு வாட்ச்மேன் நேத்து வாசல்ல படுத்து கிடந்தா ஒரு குடிகாரனை விரட்டிக்கிட்டு இருந்தான். என்னடான்னு கேட்டா, டெய்லி டாப் அப் பண்ணிட்டு வந்து வாசல்ல படுத்துக்கிறானா. டாப் அப்னா செல்போனுக்கு பண்றது இல்லக்கா, இது சரக்கு. ஒருத்தர் ஒரு கோட்டர் அடிச்சுட்டு போய் படுக்கிறாருன்னு வையேன், அவர் அது இறங்காம இருக்க அப்பப்ப 90 அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு தான் டாப் அப்னு பேர் வச்சிருக்காங்க கோட் வேர்ட்ஸ்ல. ஓ, அதான் என் வீட்டுக்காரு சார்ஜ் இறங்கிருச்சு, சார்ஜ் போய் ஏத்திட்டு வரேன்னு அப்பப்ப வெளியில போய் சப்போட்டா பழ வாசனையோட வராரா? ஆமா, நம்ம முதல்வர் பவள விழாவுக்கு வசூல் கட்ட ஆரம்பிச்சிடுச்சே, அதுக்கு ஒன்றும் கோடு வேர்டு இல்லையா? பெருசு நல்லா தான் கேள்வி கேட்குது. ஏன் இல்லை, உங்ககிட்ட வசூல் பண்ணுற பணம் பொன்னேரியார் கைக்கு போகும்போது அது அப்லோடிங். இதே பணம் தேர்தல் வரும்போது உங்களுக்கு அதே பணத்தை திருப்பி தராங்கல்ல, அதான் டவுன்லோடிங். கூட்டணி வச்சுக்க டெல்லி கட்சிக்காரங்க கிட்ட பணம் வாங்குறாங்களே, அதான் அவுட் சோர்சிங். எப்படியும் கவிஞர் முதல்வரை பற்றி கவிதை வாசிப்பாரு. அதை நாளைக்கு ஃபேஸ்புக்கில் கிளின்னு கிளிக்க போகிறாங்க. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆமாப்பா. ஐயா இங்கே வா வா, 1000 ரூபாய் தாத்தா, இடையில் தேர்தல் வந்தால் இன்னும் கொஞ்சம் தாத்தா. நீ இல்லா நாடு, நெருப்பில்லா பீடி, கரண்ட் இல்லா பல்பு, காத்தில்லாத டியூபு, கண்ணை மெல்ல மூடி கணக்கு ஒன்று போடும். உன்னை பாட சொன்னால் என்ன பாடி தொலைக்க. இது உன்னை பார்த்து பாடுறது இல்ல, புரிய வேண்டியவங்களுக்கு புரியும்.
ஏன்பா அப்பா டேக்கர், எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். சமீபமா வந்த எல்லா படத்தையும் நான் டிவிடில போட்டு பார்த்தேன். கதை வருதோ இல்லையோ, ஆனா சாராய் கடையில ஒரு சீன் வருது, சாராய் கடையில ஒரு சாங் வருது. ஆனா நீ சொன்ன கதையில சாராய் கடையில சீனும் இல்ல, சாராய் கடையில சாங்கும் இல்ல. ஏன் சாராய் கடையே இல்ல? அப்புறம் எப்படி நான் படம் எடுக்கிறது? சாரி மேடம், என் கதையே தண்ணியில இருந்ததுனால இந்த தண்ணிய மறந்துட்டேன். இப்ப நீங்களே சொல்லிட்டீங்களே, சாராயத்தை காய்ச்சி சங்கீதத்துல கலந்துருவோம். எப்படி? சாலுக்குடி பால்ஸ்ல சாராயத்தை காய்ச்சி சாங்க போட்டுருவோம். சாராயம், சினிமா, அரசியல், இது 3 ஒரு தாய் மக்கள்னு எங்க அமைச்சர் ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. அவர் சொன்ன சரியாதான் இருக்கும். அப்பா டேக்கர், ஆக்சுவலி இந்த படத்துக்கு அவரதான் நான் வசனம் எழுத சொல்லலாம்னு நினைச்சேன். ஐயோ மேடம், தமிழ் சினிமாவுக்கு டயலாக் எழுதுறது ஒரு ஸ்பெஷல் ஆர்ட் மாதிரி. அது எல்லாராலையும் முடியாது. அதுல நிறைய ரைமிங் டைமிங்லாம் வேணும் மேடம். இப்பதான் அடுக்குமொழி வசனமெல்லாம் இல்லையே. அது கூட பரவாயில்ல சார். ஆனா பனை மரத்துல பள்ளி ஏறலாம், ஓட மரத்துல ஓனா ஏறலாம் மேடம். புரியாத தத்துவம்லாம் பேசணும். அது மட்டுமா, குளம்னா வத்தி போகணும், பழம்னா அழிய போறது சகஜம்னு பஞ்சாயத்து சீன்ல 10 பேர் முன்னாடி கருத்து சொல்லணும் மேடம். இதெல்லாம் அமைச்சர் ஐயாவுக்கு வருமா? அதுவும் இல்லாம ஹீரோ தொடையை தட்டி அப்படின்னு குரல் கொடுத்துட்டு பஞ்சு டயலாக் வேற பேசணும். ஓ, இது வேறயா? பஞ்சு டயலாக் இல்லாம தமிழ் சினிமாவா? டேய், நீ வெட்டினா நான் சாயிறதுக்கு மாற இல்லடா, மணி மாற. டேய், நான் அந்த ஊருக்கு வந்து திரும்பி போகல, உன்னை தீத்து கட்டுறதுக்கு வசனம்லாம் பேசுறேன் மேடம். ஏன்பா இந்த ஹீரோ எல்லாம் ஏன் இப்படி வெளியூர்ல போய் வீர வசனம் பேசுறாங்க? அவங்க ஊர்லயே பேசினா என்ன ஆயிட போகுது? அது வந்து சார், அவர் பிறந்த ஊர்ல அவரை எல்லாத்துக்குமே குழந்தையிலிருந்து நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது, டேய் நீ தட்டுனா உடையறது பானை இல்லடா, யானை 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 அப்படின்னு பஞ்சு டயலாக் பேசுறான். சும்மா காமெடி பண்ணா தம்பி, போய் வேலையை பாருங்க, திருச்சிட்டு போயிட மாட்டாங்களா? அதுக்கு தான். அப்புறம் உள்ளூர்ல பண்ணு வாங்க முடியாதவன் வெளியூர்ல கன்னு வாங்க முடியுமா அப்படின்னு வசனம் வேற பேசிடுவாங்க. சிட்டு, அவர் கூட இருந்து நீயும் நல்லா பேச கத்துக்கிட்ட. இந்த படத்துல நீயும் ஒர்க் பண்ற. வேணாம், படத்தை நீங்க எடுங்க, அதை விக்கிறது மட்டும்தான் என் வேலை. அப்படின்னா உடனே சில்பா குமாரை பார்த்து அட்வான்ஸை கொடுத்துட வேண்டியதானே? ஆனா உன்னை அப்பா டக்கரே, படத்துல அண்ணா, அம்மா, தம்பி, தலைவர், தொண்டர், நாளைக்கு நான் வருவேன், நாற்காலி எனக்கு, இந்த மாதிரி வசனம்லாம் எங்கேயுமே இருக்க கூடாது, பாத்துக்கோங்க சார். கவலைப்படாதீங்க சார், படம் ஃபுல்லா கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோவை எலியா அப்படின்னு தொங்கவே விட்டுருவோம். அப்புறம் நாற்காலின்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. எப்படி? சூப்பர். கண்டிப்பா இந்த படத்துக்கு நீ தான் டைரக்டர். ஆமா, நீ எதுல ஷூட் பண்ணுவ மேடம்? டிஜிட்டல்லையா இல்ல நெகட்டிவ்லையா? ரெண்டாவது தடவை நெகட்டிவா மேடம்? நம்மள பொறுத்த வரைக்கும் நோ நெகட்டிவ், ஒன்லி பாசிட்டிவ் தான். யோ, சும்மா வளவளன்னு பேசாதய்யா. ஒரு வேலையை உருப்படியா செஞ்சிருக்கியா? வையா போட. என்னையா நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க, மணி எங்க? வருவாங்க, ஆனா கூச்சோன்னு ஒண்ணு இருக்கும் இல்லீங்களா? என்னையா கூச்சம்? என்னென்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? என்னையா பட்டாசுக்கு பயந்துட்டு ஓடனா பாருங்க, அதுதான் காமெடியா இருக்கு. தலைவரை, ஒருவேளை நாய் சேர்க்கிற மாதிரி இவனா நான் ரவுடின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சானோ? காமெடி பேச நம்பி இப்படி ஒரு முக்கியமான வேலையை கொடுத்து விட்டீங்களே, சொதப்பிடுவானோ? இல்லையா, இந்த தடவை அவன் கரெக்டா செஞ்சிடுவான் தலைவரை. ஆனா போலீஸ்ல மாட்டாம இருக்கணும். அப்படியே போலீஸ்ல மாட்டினாலும் நம்மள காட்டி கொடுக்காம இருக்கணும். யோ, மணி வர்றான், வாய் மூடிட்டு. ஏய் வளர்வாயா, அங்க வந்து ஏதாவது வளர்ன அவ்வளோதான், உலகத்திலேயே இல்லாத மாதிரி பண்ணுருவேன். அண்ணே, நீங்க முன்னாடி இருக்கும்போது நான் பின்னாடி ஏதாவது பேசணும்ண்ணே. என்னண்ணே இப்படி சந்தேகப்படுற? அது அண்ணே பயப்படாத மணி, இங்க பட்டாசும் இல்ல ஒண்ணும் இல்ல, தைரியமா வா. நரிமண்ட முறைக்காத மணி, இப்போ ஒரு வெங்காய வெடி எடுத்து வீசினா ஓடிடுவல்ல. உனக்கு எதுக்கு முறப்பு வீராப்பெல்லாம்? என்ன இருந்தாலும் நீ நம்ம பைய, வாப்பா. என்ன பண்றியா? சிரிங்கய்யா, நல்லா சிரிங்க. எம்எல்ஏ கனகராஜ போட சொல்லி தலைவர் பணம் கொடுத்தாருல, அந்த மாதிரி உங்க 2 பேரையும் போட சொல்லி அவனா பணம் கொடுப்பான். அது வரைங்க சிரிங்க. யோ, அதை விடுங்கய்யா. நேத்து வரைக்கும் கனகராஜ் மாவீரன் கனகராஜ்னு சொல்லி தெரிஞ்சான். ஆனா இன்னைக்கு பதறி போய் போலீஸ் பாதுகாப்பு கேட்கிறான்ல, அது மாதிரிதான் எல்லாம். கட்சி ஆட்சியில இருக்கும்போது எல்லாரும் வீராப்பா தான் பேசுவாங்க. அந்த பட்டாசு மேட்ரு, அந்த ஐடியா கொடுத்ததே நான் தான். இந்த முட்டா பையன் கொளுத்தி என் மேலே போட்டான். அரசியல் உலகத்துல மட்டும் இல்லையா, அண்டர் கிரவுண்ட்லயா இந்த அல்ல கைகளால ஆபத்து. அண்ணே ஒன்றியண்ணே, அண்ணே வட்டண்ணே,
என்னென்ன பண்ணுறது, நம்மளாம் பிறக்கும் போதே நல்ல கை ஆகணும்னு ஆசைப்பட்டா பிறக்கிறோம். எல்லாம் நம்ம தலை விதின்னு. ஏய், இவ்வளவு ரோசமா பேசுறவன் தனியா நின்று காரியத்தை செய்ய வேண்டியதானே? இப்படி அடுத்த முன்னாடி கை கட்டி இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கரெக்டு தாங்க ஐயா. நான் கூட எத்தனையோ தடவை மணி அண்ணங்கிட்ட அந்த எம்எல்ஏ போடுற வாய்ப்பை எனக்கு கொடுங்கன்னு கேட்டு பார்த்துட்டேன். தர மாட்டேங்கிறாரு. நீங்களே கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதா? அடடா, எம்எல்ஏ கிட்ட வேலை வாய்ப்பு கேட்டு வருவாங்க, பதவி வாய்ப்பு கேட்டும் வருவாங்க. ஆனா கொலை செய்ய வாய்ப்பு கேட்டு வர மொத ஆளு நீதான்ப்பா. நீயா போடா, போட்டுட்டாலும் ஒரு பட்டாசு போட துப்பு இல்ல. எம்எல்ஏ போட வந்துட்டானா எம்எல்ஏ? போடா, வச்ச வரைய தின்னு. நான் என்ன பண்றது? கரெக்டா அந்த டைமுக்கு அந்த கேள்வி வந்து கெடுப்பேன். நான் பார்த்தனா கிளவி வந்ததுக்கே பயந்துட்டியா? நல்ல தலைவன், நல்ல அல்லக்கை, சூப்பர் காம்பினேஷன் பா. எல்லாம் கம்முனுங்க. மணி அண்ணா, ஒரு முறை அவன் தப்பிச்சிட்டான். இந்த தடவை அவன் தப்பிச்சானா நிச்சயமா அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு வரும். அப்புறம் அவனை நம்ம நெருங்கவே முடியாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தலைவரா. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மணி, அவனை நீ முடிச்சிட்டேன்னு மட்டும் தகவல் கொடு. பொண்ணை தேடி பணம் வரும். கொஞ்ச நாள் நீ தலைமறைவாரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தலைவரே, அவன் சட்டமன்றத்துக்கு போகக்கூடாது, சப ஊர்வலமாக தான் போன தலைவரே. சொல்லாத, செய்.